என்னுடைய நோக்கம் எல்லாரும் மனிதர்களா, விடுதலை பெற்றவர்களா, கொண்டாட்டமானவர்களா மாறணும். அதான் என்னுடைய நோக்கம். இன்னும் வாழ்நாளில் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பேசிட்டு, எவ்வளோ இந்த மனிதர்கள் சந்தோஷமாக இருப்பாங்களோ அவ்வளோ தூரம் சொல்லிட்டு போகிறது தான். நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறப்பதில்லை. அப்போ அதுக்கு வெட்ட வழின்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கு நிர்மலன் நிர்குணன்னு நிறைய பேர் சொல்லிட்டு போயிட்டாங்க நம்ம தாத்தாரெலாம். அதுக்கு என்ன இல்லை, நினப்போ சிந்திக்கிறதோ என்ன யோசிக்கிறதோ அதுக்கு வேலை இல்லை. அப்புறமா எப்படி என்ன அது மறக்காமல் இருக்குது அப்படின்னு கேட்டால், அது காலமாக மாறி நேரமாக என் கூட இருக்குது. அது காலமாக மாறி என்னவா இருக்குது, நேரமாக அது எனக்கு கூடவே இருக்குது. எனக்கு கூடவே இருக்குது எப்போதும். என்ன பண்ணுறது இல்லை, என் இதயம் துடிக்கிற வரைக்கும் தான் என் வாழ்க்கை. இதை நினைச்சேன்னா நீங்கள் என்ன பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், கடவுளையும் நேரத்தையும் அசிங்கப்படுத்தி வச்சு, கடவுளை எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோ கேவலப்படுத்துறீங்க. கல்லாக வச்சிங்க, மதமாக வச்சிங்க, நூல்லாம் எழுதுனீங்க, புக்கெல்லாம் படிக்கிறீங்க, பாட்டெல்லாம் அப்படி என்ன பண்ணுறீங்க, உருக்கமாக பார்க்குறீங்க. ஒரு வார்த்தை கூட நீங்கள் சரியாக புரிஞ்சுக்காமீங்க. கண்ணுதலால் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி அப்படிலாம் சொல்லி வச்சுக்கிறோம். எல்லா பிழப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான். எல்லா பிறப்பும் ஒன்றா புல்லா பூண்டா புழுவா என்ன மட்டா மயிரா என்னவோ பிறந்து என்னவோ பண்ணி எழுந்தேன். நான் என்ன பண்ணல, நான் காலமாக இருக்கிற கடவுள் நேரமாக என்னை கொடுக்குது. கடவுள் காலமாக இருக்குது, ஆனால் அது என்னவா மாறி என்கிட்ட வந்துருக்குது, நேரமாக மாறி என்கிட்ட வந்துருக்குது. நான் அதுக்கு மதிப்பே தரத்தில்லை. எதுக்கு பசி எடுக்கும், சாப்பிட்ற நேரம் இது சாப்பாட்டு நேரம். தூக்கம் வரும், இது தூக்க நேரம். பாலுணர்வு வரும், பாலுணர்வை கொண்டாடுறது ஒரு நேரம். எல்லாம் எங்கே தான் இருக்குது, நேரத்தில் நேராகுது. நேரம் நேரம், பசி நேரம் அதனால் அது நேரம், தூக்கம் நேரம் அதனால் அது நேரம். நேர்மையானது நான் அது நேர்மையானது உனக்காகவே கொடுக்கப்பட்டது, உண்டது, உன்னோடது. உன் நேரம் நீ பிறந்தது வந்து சாவர வரைக்கும் உன் நேரம். உன் நேரம் எது வரைக்கும், நீ பிறந்து நீ சாவர வரைக்கும் உனக்கான நேரம். நீ யாரை கொடுத்துட்ட பாரு, உனக்கு எடுத்துக்கினியா மற்றவங்களுக்கு கொடுத்தியா பாரு. உன் பொண்டாட்டியை மையப்படுத்துற, இல்லை உன் புருஷனை மையப்படுத்துற, உன் குடும்பத்தை மையப்படுத்துற, உங்கள் அப்பாவை மையப்படுத்துற, உங்கள் அண்ணனை மையப்படுத்துற, உன் ஜாதியை மையப்படுத்துற, உன் நாட்டை மையப்படுத்துற, உன் மொழியை மையப்படுத்துற. யாரை மையப்படுத்த மாட்டேன்ற? அப்புறமா எப்படி உனக்கு நல்ல நேரம்? உனக்கு நல்ல நேரமே ஆரம்பிக்கல. உனக்கு தெரியாது, உனக்கு நேரமே இல்லை. இப்போ நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறப்பதில்லைன்னா எல்லாம் யார் பார்த்துப்பான்? மேலே இருக்கிறவ பார்த்துப்பான். பண்டு மேலேருந்து ஒருத்தர் சொல்லுவான், கீழும் ஒருத்தங்கிறான்டா. சொல்லுவானா சொல்ல மாட்டானா? பாதாள பைரவி அம்மா அதுக்கும் வழி செஞ்சு வச்சுக்கிறான். அதுதான் ராகு காலத்தில் கும்பிட சொல்கிறான். டேய், பாதாளத்துக்கு போனாலும் யார் தாங்கிறாங்க? நான் உங்களுக்கு நல்ல நேரம்னு சொல்ல வரது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் புரிஞ்சுக்கின்னு உங்கள் தேவை என்னான்னு புரிஞ்சுக்கின்னு அது மேலே அக்கறையாக இருந்து பித்தியாருக்கு உதவியாக இருங்க, தப்பு கிடையாது. ஆனால் உங்களுக்கு என்னவா இருக்காதீங்க, யாருக்கு உபத்திரமாக இருக்காதீங்க. உங்களுக்கு நீங்களே உபத்திரமாக இருந்து ஒருத்தர் உதவி செய்யணும்னு அவசியம் இல்லவே இல்லை. வலியோட வேதனையோட ஒருத்தர் உதவ வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. கொண்டாடுங்க, கணவன் மனைவியுமா என்ன பண்ணுங்க, வாழ்க்கையை கொண்டாடுங்க. ஆணும் பெண்ணுமா கொண்டாடுங்க, சந்தோஷமாக இருங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் நட்பு பாராட்டுங்க. ஒருத்தருக்காக ஒருத்தர் உதவி செய்ய முயற்சி செய்யுங்க, தப்பு கிடையாது. ஆனால் அவன் உதவின்ற பேரில் வேற என்ன கேட்குறானே, நீ வாழாதுன்றானே. நீ கம்ஃபர்டபுளாக ட்ரெஸ் போட்டுக்காத, நீ கம்ஃபர்டபுளாக சாப்பிடாத, நீ கம்ஃபர்டபுளாக தூங்காத, நீ கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்றதா உதவி? நீ கம்ஃபர்டபுளாக இருந்து எனக்கு அவனின்னு சொல்கிறது உதவியா, இல்லை நீ கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடாதுன்றது உதவியா? காலமாக இருக்கும் கடவுள் நேரமாக என்னுடன் இருக்கிறார் என்று உணர்ந்து செயல்படு. இறப்பினை நோக்கி நகரும் பயணத்தில் இறப்பை கொண்டாடும் விதமாக நேரத்தை உனக்கானதாக மாற்றிக்கொள். உன்னை மதிப்பு மிகுந்தவனாக, உன்னை சிறப்பானவனாக, உன்னை கொண்டாட்ட
உலகில் இருந்து அங்கீகாரம் பெறும் முயற்சியில் உன்னை நீயே அவமதிக்காமல் உன்னை கொண்டாடும் விதமாக உன் வாழ்க்கையை அமைத்துக் கொள். நேரம் நல்ல நேரமாக அமையட்டும். இப்போ யாருக்கு நேரம் சரியில்லை? எனக்கா? நேரமா? கெட்ட நேரம்னு ஒன்று இருக்குதா? நான் கெட்டு போய் எதை நேரம் சரியில்லைன்றேன்? நேரத்தை சரியில்லைன்றேன். கெட்டது யாரு? நான். அப்போ கெட்ட நேரம், நான் கெட்ட நேரம். எங்கனாலும் நான் கெட்டுருவேன். இப்போ நேரத்துக்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். எங்கனாலும் நான் என்ன பண்ணுருவேன்? நான் கெட்டு போயிடுவேன். அதனால் நேரமும் கெட்டு போயிடும். நேரம் கெட்டு போகணும்னா நான் என்ன பண்ணேன்? யார்கிட்ட? நீங்கள் யார்கிட்டயும் ஒழுக்கமாக இருக்க முடியாது. காலத்துக்கிட்ட ஒழுக்கமாக இல்லாமல் இருக்கக்கூடாது. காலத்தை மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண ரொம்ப கவனமாக கையாளணும். கெட்ட நேரம்னு ஒன்று இல்லாமல் போயிடும். இப்போ நல்ல நேரம்னு ஒன்று, நேரம்தான். நல்லவனுக்கு நல்ல நேரம், கெட்டவனுக்கு கெட்ட நேரம். சிவயோகி வழங்கும் நல்ல நேரம் நல்ல நேரம். வணக்கம். நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறப்பதில்லை. பாட்டு கேட்டுக்கிறீங்களா? ஆவினன் குடி வாழும் அரசோனே, என் ஆவியிலே கலந்த பெருமானே, நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறப்பதில்லை. நாம் கடவுளை மறந்து வாழ்ந்துருவோம். நிறைய பேருக்கு கடவுள் தெரியாது. நிறைய பேருக்கு கடவுள் தேவைப்படலை. ஆனால் இந்த பாட்டுக்கு நீங்கள் அர்த்தம் புரிஞ்சிருக்குமான்னு தெரியல. என்ன நினச்சிருக்கிறீங்க? நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நம்ம மறந்துடுவோம், கடவுள் நம்மளை என்ன பண்ண மாட்டாரா? மறக்க மாட்டார். அப்படி தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்படி தான் அந்த பாட்டு சொல்கிற மாதிரி தோணும். நான் உன்னை மறந்தாலும் நீ என்ன பண்ணுறது இல்லையா? என்ன மறக்கிறது இல்லை. இது வெறும் வார்த்தை. இது வார்த்தையிலேருந்து நீங்கள் இப்படி தான் புரிஞ்சுக்க முடியும். வார்த்தையிலேருந்து புரிஞ்சு எப்படி தான் புரிஞ்சுக்க முடியும்? அப்போ இது உடம்பு, இது மூளை, இதுக்கு மனசு, இதுக்கு நினைக்கும் மறக்கும் இது. அதனால் கடவுளே என்ன சொல்லுதுன்னா, நான் மறந்துடுவேன், கடவுளே நீ என்ன பண்ணுறது இல்லை, மறக்கிறது இல்லை அப்படின்னு நீங்கள் நேரடி அர்த்தம் எடுத்தீங்கன்னா, கடவுள் ஏதோ ஒரு உருவம் மாதிரியும், அதுக்கு நினைப்பாற்றல் இருக்கிற மாதிரியும், அது என்னை நினச்சினுக்கிற மாதிரியாகவும் அர்த்தம் ஆகிடும். கரெக்டாக? ஆனால் நிஜம் அது இல்லை. அந்த பாட்டுக்கு அர்த்தம் அது இல்லை. நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறப்பதில்லை. அப்போ அதுக்கு வெட்ட வழின்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கு நிர்மலன் நிர்குணன்னு நிறைய பேர் சொல்லிட்டு போயிட்டாங்க நம்ம தாத்தாரெலாம். அதுக்கு என்ன இல்லை? நினைப்போ சிந்திக்கிறதோ என்ன யோசிக்கிறதோ அதுக்கு வேலை இல்லை. அப்புறமா எப்படி என்ன அது மறக்காமல் இருக்குது அப்படின்னு கேட்டால், அது காலமாக மாறி நேரமாக என் கூட இருக்குது. அது காலமாக மாறி என்னவா இருக்குது? நேரமாக அது எனக்கு கூடவே இருக்குது. எப்போதும். என்ன பண்ணுறது இல்லை. என் இதயம் துடிக்கிற வரைக்கும் தான் என் வாழ்க்கை. இதை நின்றுச்சேன்னா இல்லை, நோ மோர். பேசினே இருக்கும்போதே நின்றுச்சேன்னா நானா இல்லை. அப்போ நான் என்னை மறக்கலை. இது எப்படா இருக்குதுன்னு கேட்டால், வெட்ட வெளியாக இருந்துக்குன்னு மறக்காமல் இருக்கிறதுக்கு நேரமாக மாறிக்குது. என்னவா மாறிக்குது? நேரம் என்கிட்ட எப்போ இருக்குது? நேரம் எப்போ இருக்குது? நான் இருந்தால் தான். நான் இல்லாத போது நேரம் எனக்கு இல்லை. எனக்கு நினப்பு வரும்போது நேரம் இருக்குது. நினப்பு வரலன்னா தூங்கும்போது எனக்கு நேரம் இருக்குது. தூங்க போனேன், நேரம் தெரியாது. 10 மணிக்கு படுத்தேன், 12 மணிக்கு நான் சொன்னேன். ஆனால் படுத்துட்டு உடனே நான் தூங்கலை. கொஞ்சம் கற்பனை பண்ணேன், இல்லை பேசியிருந்தேன். ஆளாளுக்கு மாறுது. சில பேர் என்ன மாதிரி கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருந்துட்டாங்கன்னா, நினைக்கிறதுனால ஒன்றும் பிடுங்க முடியாதுன்னு புரிஞ்சிச்சுன்னா எப்படி இருக்கலாம்? 10 பிளாட்டாக இல்லாம். ஆமாங்க, புரியணும். என்ன நம்ம நினைக்கிறதுனாலையும் நினைக்கிறதா நடக்குதுன்னு நினைக்கிறீங்க. நைட்டெல்லாம் பேசி வச்சுருந்து காலையிலலாம் எல்லாம் பண்ணலான்னு சொல்லி ஆல்மா போய் ரூமில் போய் சரியாக பண்ணிட்டு வரலான்லாம் பார்த்து ரூமும் புக் பண்ணி
போனால் ஒன்றுமே ஆகலை. அப்போ நிற்க வேண்டியது நிற்கல, கடவுளே நிற்கலன்னு வேண்டிட்டு வர்றது. நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறப்பதில்லை, ஆவினன் குடி வாழும் அரசோனே என் என் ஏன் உன்னை சொல்ல, இல்லை நம்ம ஏன் சொல்ல? நினைப்பது ஒன்று அறிகிலேன், நீ இல்லாது வேறு இல்லை. ஒருத்தர் அப்படி ஆகணும். பக்தி பெருக்கில் எந்தன் ஊனுருக, அந்த பரவசத்தின் உள்ளே உயிர் உருக, சித்தமெல்லாம் திரண்டு சிவம் பெருக, சந்ததியே உந்தனுக்கு அடிபணிய. அப்போ எப்படி இருக்கணும் நான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சதா சர்வ காலமும் என்னை வாழ வச்சுன்னு ஏதோ ஒன்று இருக்குது, அதுதான் எனக்கு என்னவா மாறி இருக்குதுன்னா நேரமாக மாறி இருக்குது. நம்ம நேரம்னா கடிகாரத்தில் பார்த்து 8:06 8:05 சொல்கிறது இல்லை. உனக்கு நல்ல நேரம்டா கேள்விப்பட்டிருப்பீங்களா? என்ன சொல்லுவாங்க? ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும், இதுவாகிருக்கும், கால் மட்டும் போயிருக்கும். கால் போயிடுச்சேன்னு வருத்தப்பட மாட்டான், உயிர் போலியே அப்படின்ட்டு என்ன சொல்லுவான்னா நல்ல நேரமா. நல்ல நேரம் என்னாச்சு? தலையில் வந்தது, தலைப்பாகையோட போயிடுச்சு. தலைப்பாக போனதும் தப்பு தானே? என் தலைப்பாக போகலாமா? இப்போ நல்ல நேரம்ன்ற ஒரு வார்த்தையே கெட்ட நேரமாக மாற்றி வச்சுக்கிறீங்க. ஆக்சுவலாக அது என்ன நேரம்? இது உங்களுக்கு விபத்து நடந்திருக்கலாமா? உங்களுக்கு அசிங்கம் நடந்திருக்கலாமா? உங்கள் தலைக்கவசம் போயிருக்கலாமா? உங்கள் கால் போயிருக்கலாமா? போயிருக்கூடாது தானே? என்ன சொல்லி என்ன பண்ணுகிறீங்க? அப்போ நீங்கள் என்ன பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், கடவுளையும் நேரத்தையும் அசிங்கப்படுத்தி வச்சுக்கிறீங்க. கடவுளை எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோ கேவலப்படுத்துறீங்க. கல்லாக வச்சிங்க, மதமாக வச்சிங்க, நூல்லாம் எழுதுனீங்க, புக்கெல்லாம் படிக்கிறீங்க, பாட்டெல்லாம் அப்படி என்ன பண்ணுறீங்க? உருக்கமாக பார்க்குறீங்க. ஒரு வார்த்தை கூட நீங்கள் சரியாக புரிஞ்சுக்காமையே கண்ணுதலால் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி அப்படிலாம் சொல்லி வச்சுக்கிறோம். எல்லா பிழப்பும் பிறந்து இளைத்தேன் எம்பெருமான். எல்லா பிறப்பும் என்ன புல்லா பூண்டா புழுவா என்ன மட்டை மயிரா என்னவோ பிறந்து என்னவோ பண்ணி எழுந்தேன். நான் என்ன பண்ணல? நான் உன்னை பாதம் பற்றிலேன். பிறவி எதுக்கு? கருமத்தையும் தள்ளவானா, செயலையும் தடுக்க வேணாம், ஆனால் இறைவனையும் என்ன பண்ண வேணாம், மறக்க வேணாம். நான் ரெண்டும் செய்யணும் தானே. கெட்ட நேரத்தை என்னவா சொல்லுங்கிறேன்? நான் நல்ல நேரம் நான் பொழிச்சிட்டேன் அப்படியா? நல்ல நேரத்தினால போயிடுச்சா, கெட்ட நேரத்தினால உனக்கு ஆபத்து வந்துதா? அந்த நேரம் நல்ல நேரமா கெட்ட நேரமா? படு மோசமான அசிங்கமான கேவலமான முட்டாள்தனமான ஒரு நேரத்துக்கு அப்புறமா நீ இருக்கிறதுனால என்ன சொல்கிற? நீ இல்லைண்ணா அப்போ அதுக்கு முன்னாடி, அந்த விபத்து வரத்துக்கு முன்னாடி அப்போ இருந்தது அந்த நேரத்துக்கு பேர் என்ன? ஆபத்து வரத்துக்கு முன்னாடி இருந்த நேரத்துக்கு பேர் என்ன? அப்போ அதெல்லாம் என்ன நேரம்? அதெல்லாம் என்ன நேரங்க? ஏதோ பிரச்சனை வந்து அந்த பிரச்சனைலேருந்து எதுவுமே ஆகாமல், இல்லை ஆபத்துலேருந்து காப்பாற்றப்பட்டு கை மட்டும் போய், கால் மட்டும் போய், கண்ணு மட்டும் போய், இல்லை கண்ணுக்கு இமையாண்டை மட்டும் அடிபட்டுச்சு, கொஞ்சம் தப்புச்சு. நல்ல நேரம், நல்ல நேரத்தினாலே கொஞ்சம் தப்புச்சு. இங்கே பட்டதே தப்பு தானே? இங்கே படலுறது தப்பா, இங்கே பட்டது தப்பா? பட்டதே தப்பு தானே? ஏன் நீங்கள் உணர்வே இல்லை? சொர்ண கெட்டு போயிட்டுக்கிறான் மனுஷன். என்ன ஆகிட்டுக்கிறான்? சொர்ண கெட்டு போயிடுச்சான். கடவுள் நல்ல நேரத்தையே கொடுத்துட்டான் எல்லாருக்கும். இப்போ கெட்ட நேரம் வரும்போது நல்ல நேரம்னு சொல்கிறான். கடவுள் கொடுத்த நேரம்லாம் என்னதான்? நல்ல நேரம் தான். ஆனால் என்ன நினச்சிட்டான் இப்போ அவன்? இப்போ நல்ல நேரம்னா திருமாதே அதே மனப்பாடம் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ராவுகள் ஹேமகண்டெல்லாம் கண்டுபிடிச்சிக்கலாம். தாத்தா தீத்தின்னு சொல்லி 1 3 3 4 4 6 7 இந்த மாதிரி ஒரு குறிப்பாகவே இருக்குது. திருவிழா சந்தையில் விளையாடி இப்பெல்லாம் பாட்டெலாம் கொடுக்குது அதுக்கு. இப்போ ராவுகாலம், யமகண்டம், கௌரி பஞ்சாங்கம், நல்ல நேரம் எங்கே இருக்குது? காலண்டரில். நல்ல நேரம் எங்கேயா இருக்குது? காலண்டர்லையா? இன்னும் என்ன பிரச்சனை உண்டாவா?
நல்ல வேளை நான் பிழைத்து கொண்டேன். நல்ல நேரம், நல்ல நேரம். எப்போ கெட்ட நேரம்? நல்ல நேரம் இருக்கட்டும். இப்போ எப்போ கெட்ட நேரம்? நேரத்தில் கெட்ட நேரம்னு ஒன்று இருக்குது. கெட்டுன நேரமா கெட்ட நேரமா? நேரம் கெட்டு போயிருக்கோம். நம்ம தான் கெடுத்துக்க முடியும். அது எதுக்குன்னு யாருக்குன்னா பாகுபாடு பார்க்குது. வெயில் யாருக்குன்னா பாகுபாடு பார்க்குது. காலம் நம்மை விட்டு விட்டு நடப்பதில்லையே, காதல் பாசம் தாய்மை தன்னை மறுப்பதில்லையே. அப்படி தானே? நம்ம எங்கேயும் வேணா போகும்போது வேறு வேறு பாதை. என்ன பண்ணுறான்? நமக்கு ஜாதகம், குறிப்பு, பிரபஞ்சம், கோள், நட்சத்திரம் இதுங்கெல்லாம் வச்சுன்னுக்கிறான். இருக்குது தான், இல்லைன்னா சொல்ல முடியாது. இன்றைக்கி ஒரு நாள் இருக்குது, இந்த நிலா ஒரு நட்சத்திரத்தோடு சம்மந்தப்பட்டிருக்குது, அதனால் இன்றைக்கி ஒரு நட்சத்திரம், நாளைக்கு ஒரு நட்சத்திரம், 60 நாழிகை 61 நாழிகைன்னு மாறி நட்சத்திரம் போகுது, கோள்கள் மாறுது, கோள்கள் ஒரு மாதிரியாகவும் இருக்குது. இப்போ நேரத்தை அப்படின்னு சொன்ன உடனே காலமாக இருக்கிற கடவுள் நேரமாக என்னை கொடுக்குது. கடவுள் காலமாக இருக்குது, ஆனால் அது என்னவா மாறி என்கிட்ட வந்துருக்குதே, நேரமாக மாறி என்கிட்ட வந்துருக்குது. நான் அதுக்கு மதிப்பே தரத்தில்லை. எதுக்கு? நேரத்துக்கு. என் நேரங்களை நான் கொண்டாட வந்துக்கிறேன். என்கிட்ட இருக்குது என்ன மட்டும்தான்? நேரம் மட்டும்தான். எவ்வளோ நேரம்? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதான் என்ன அவசரம், என்ன அவசியம் சொல்லு கண்ணே. வாழ்க்கை எதுக்குன்னே தெரியாத வாழ்ந்துங்கிறான். வாழ்வின் நோக்கம் புரியாத ஒன்று காசை தேடி பூட்டுது, ஆனால் காதோரம் நரைச்ச முடி கதை முடிவை காட்டுது. மனிதன் பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது. எவ்வளோ கேவலமாக ஒரு மனிதன் நடந்துக்க முடியுமோ அவ்வளோ கேவலமாக நடந்துட்டு உத்தமன்றான். பசி, தூக்கம், ஆண் அல்லது பெண் இருக்கிற பால் உணர்வு, இதெல்லாம் அவனுக்கு கடவுள் கொடுத்த சந்தர்ப்பம். அப்படி தானே? அதுக்கு பேர் தான் நேரம். நேரம் என்ன? 12 மணி, 1 மணி, 7:30 ராவு காலம்லாம் கிடையாது. நேரம்னா என்ன? பசி எடுக்கும், சாப்பிட்ற நேரம், இது சாப்பாட்டு நேரம். தூக்கம் வரும், இது தூக்க நேரம். பால் உணர்வு வரும், பால் உணர்வை கொண்டாடுறது ஒரு நேரம். எல்லாம் எங்கே தான் இருக்குது? நேரத்தில் நேராகுது. நேரம் நேரம். பசி நேரம், அதனால் அது நேரம். தூக்கம் நேரம், அதனால் அது நேரம். நேர்மையானது நானது, நேர்மையானது, உனக்காகவே கொடுக்கப்பட்டது, உண்டது, உன்னோடது. உன் நேரம் நீ பிறந்தது சாவர வரைக்கும் உன் நேரம். உன் நேரம் எது வரைக்கும்? நீ பிறந்து நீ சாவர வரைக்கும் உனக்கான நேரம். நீ யாராரு கொடுத்துட்ட பாரு. உனக்கு எடுத்துக்கினியா மற்றவங்களுக்கு கொடுத்தியா பாரு. நேரம் குறித்தாங்க. பிறந்த நேரம் பொது காலத்தில் போய் சொல்லி 7 மணிக்கு போந்தேன், 5 மணிக்கு போந்தேன், 3 மணிக்கு போந்தேன்னு சொல்லுங்கிறாங்க. ஆக்சுவலாக நீ பிறந்த நேரம் தானே முதல் நேரம். நீ நேர்ந்தது தானே முதல் நேரம். அங்கே தானே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இயேசுநாதர் பிறந்தது முதல் நேரம்னா நான் பிறந்தது என்ன நேரம்? இயேசுநாதருக்கு முன்னாடியே நேரம் இருந்தது தானே. அப்போ இயேசுநாதர் நேரமா ஏன் நேரமா? உங்களுக்கு ஆப் போட்டு வச்சுக்கிறேன், நீங்கள் அதில் போனீங்கன்னா உங்கள் நேரம் காட்டும். உங்கள் ஆப் போட்டு வச்சுக்கிறேன், அதில் என்ன பண்ணோம்? நீங்கள் டேட் ஆஃப் பர்த்லாம் போட்டிங்கன்னா யார் நேரம் கேட்டான்? நீங்கள் பிறந்து எத்தனை நாள் ஆச்சு, நீங்கள் பிறந்து எத்தனை மணி நேரம் ஆச்சு, நீங்கள் பிறந்து எத்தனை நிமிஷம் ஆச்சுன்னு காட்டும். அது மாதிரி பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் போனால் என்ன பண்ணலாம்? நீங்கள் அதை நேரலாம். அப்போ நேராக எனக்கு கடவுள் என்ன பண்ணி வச்சுக்கிறார்? நேரத்தை மட்டும்தான் குத்து வச்சுக்கிறார். கடவுள் என்ன மட்டும்தான் குத்து வச்சுக்குதே? நேரம் மட்டும்தான். நான் அதை மட்டும்தான் அவசியம் இல்லைன்னு நினச்சிக்கிறேன். கடவுள் மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு அவசியம் இல்லைன்னு உணர்றான். நிறைய ஊருக்கு போகிறேன், நாட்டுக்கு போகிறேன், பார்க்குற மனிதர்கள் எல்லாம் அவனுக்கு கடவுள் மேலே மட்டும்தான் அக்கறை இல்லை. மற்ற எல்லா விஷயத்துலையும் ரொம்ப சீரியஸாகிறான். அவனை மதிக்க வைக்கிறதுல, அத்தவங்கிட்ட இருக்கிறதுல, அந்த அப்படியே அதில் அந்த ரிஜிடாக இருக்கிறதுல, அதுக்கு மேலே கேர் எடுக்கிறதுல, கவனமாக இருக்கிறதுல, இல்லை கற்றுங்கிறது மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கிறதுல, இதெல்லாம் நேர விரயம், இதெல்லாம் கெட்ட நேரம்னு தெரியவே இல்லை அவனுக்கு. கெடுத்த நேரம் கெட்ட நேரமாக மாறுது. நீ நேரத்தை என்ன பண்ண? கெடுத்த, கற்பழிச்ச, அசிங்கப்படுத்தின, அதை கொலை செய்கிற, கொள்ளை அடிக்கிற. எதை மட்டும் செய்யலை நீ? உனக்கான நேரமாக மட்டும்
மாறல. இப்போ பாட்டு, நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறப்பதில்லை, ஒரே பாட்டு தான். திரும்ப திரும்ப பாடி பாருங்க, என்ன மாறுது அது? இப்போ ஆவினன் குடி வாழும் நேரமாக என்ன பண்ணி வச்சுக்கிறான் எனக்கு, அரசோனே என் ஆவியிலே. அப்போ நேரத்தோட வேல்யூ தெரிஞ்சிச்சானா, என்கிட்ட இருக்கிறது நேரம் ரொம்ப சொற்பமானதுன்னு தெரிஞ்சிச்சானா, லாங் டேர்ம்னு ஒன்று இல்லை, எப்போனா புட்டுன்னு போய்டுவோன்னு நமக்கு தெரிஞ்சிச்சானா, அடுத்த வினாடி நம்ம கையில் இல்லைன்னு எனக்கு புரிஞ்சிச்சானா, எந்த வினாடியானா எது ஒன்றா நடக்கும்னு எனக்கு புரிஞ்சிச்சானா, இந்த வினாடி என்ன பண்ணுவேன் நான்? இருக்கிற வினாடிக்கு இறைவன் எப்படிங்கிறான்னு ஒரு கேள்வி. சரி, ஒரு மனுஷன் பதிலாக சொல்லுங்கிறான், அந்த பதில் இல்லை, அதை எதுன்னு போய் உன்னத்துக்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறது. இதை ஒத்துக்காதவனா கூட நீ எப்படி வாழ்கிற? அதே என்னுடைய கேள்வி. இப்போ நான் வாழ்கிறேன் தானே, நானும் தான் வாழ்கிறேன். என்னை ஒத்துக்காதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ஒத்துக்காத கூட வாழ்கிறேன். ஆனால் அவங்களுக்கு நேரத்தை தரலான்னு நினைக்கிறீங்க? தரக்கூடாது. நான் அவங்களுக்கு நேரத்தை மட்டும் தரமாட்டேன். நான் பணத்தை கொடுக்கலாம், என்னுடைய ஏதோ பொருள் வாங்கி கொடுக்கலாம், பரிசு பொருள் கொடுக்கலாம். என்னை ஒத்துக்காதுங்கிறாங்கல்ல, என்னை கூடவே இருப்பாங்க. என் மனைவியாக இருக்கலாம், என் பிள்ளையாக இருக்கலாம், என் அண்ணன் தம்பியாக இருக்கலாம், என் மாமா மச்சானாக இருக்கலாம், என் சீடனாக கூட இருக்கலாம். என்னை ஒத்துக்க முடியாத நேரத்தில் நான் யாருக்கு கொடுக்கக்கூடாது நேரத்தை? அப்போது பழி வாங்க நினச்சாவோ, இல்லை அவனுக்கு பதில் சொல்ல நினச்சாவோ, அவனை கூட பேசினாவோ, அவனை பற்றி சிந்திச்சாவோ, யாரோட நேரத்தை யாருக்கு கொடுக்குற? இது உனக்கு புரியவே இல்லையா? உங்ககிட்ட இருக்கிறதுக்கு கொஞ்சம் தான் நேரமே, அதை கொண்டாடணும். கொண்டாடுற நேரத்தை என்ன பண்ணுகிறேன்? இன்னொருத்தருக்கு கொடுக்கலன்னா உண்மையிலேயே அவங்க மேலே பாசமாக இருந்தால் கொடு, வேல்யூ பண்ணுறேன்னா அதை கொடு, அவங்கள ஒத்துக்கிறேன்னா அவங்களுக்கு கொடு, அவங்களுக்கு கொடுத்தா நல்லா தான் இருப்பாங்கன்னா கொடு, தப்பு கிடையாது. நீ எவ்வளோ நேரத்தை கொடுத்தாலும் மாறலையே. எத்தனை காலம்தான், இன்னும் எத்தனை காலம்தான் ஏமாறுவாய் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே. யார் ஏமாத்துக்கிறீங்க? உங்ககிட்ட இருக்கிற கைப்பொருள் நேரம் மட்டும்தான். மற்றதெல்லாம் கொள்ளையடிக்கப்படும், திருட முடியும். நேரத்தை கொள்ளையடிக்க முடியுமானா முடியாது. நீங்கள் நேரத்தை வச்சுக்க முடியுமா? வச்சுக்க முடியாது. திருடவும் முடியாது, கொள்ளையடிக்கவும் முடியாது, கடத்தவும் முடியாது. ஆனால் நீங்களே வாலண்டியர் போய் என்ன பண்ண, யாரும் என்னை ஏமாற்றவோனா சார், நானே ஏமாந்துடுவேன். என்னை யாரும் என்ன பண்ணாதீங்க, யாரும் என்னை ஏமாற்றாதீங்க, நானே என்ன பண்ணுவேன், நானே ஏமாந்துடுவேன். என்னை பற்றி நீ என்ன நினைக்கிற? யாருன்னா என்ன நினச்சா அவங்க நினைக்கிறதுக்காக வாழ்ந்துனுக்கிற. எதை வேணாலும் யார் வேணாலும் எப்படின்னா நினைக்கலாம். கண்ணில் தூசி எடுக்கிறா ஒரு பொம்பளை, கிஸ் கொடுக்குறான்னு நினைக்கலாமா? நினைக்கக்கூடாதா? கிஸ் கொடுக்குறா ஒரு பொம்பளை, கண்ணில் தூசி எடுக்கிறான்னு நினைக்கலாமா? நினைக்கக்கூடாதா? யார் இஷ்டம்? அப்போது யார் வேணா எதை வேணா நினச்சின்னு வாழலாம் தானே. ஆனால் நேரம் யாருது? அப்போ உனக்கு நல்ல நேரத்தை தான் கடவுள் குத்து வச்சுக்கிறான், கெட்ட நேரம்னு ஒன்று இல்லவே இல்லை. இப்போ நீ எங்கே நல்ல நேரம்னு சொல்கிறேன்னா கெட்ட நேரத்தில் நல்ல நேரம் சொல்கிற. கேடுகட்ட துக்கப்படுற அசிங்கமான ஒரு இடம் இருக்குது இல்லை, அங்கே வந்து நின்று என்ன சொல்கிற? நல்ல நேரம் எனக்கு. எப்போ கடவுள் உனக்கு இதுக்கு நான் உனக்கு நேரம் கொடுத்தேன்டா, நீ நேரம் வாழன்னு உணர்த்துற இடத்த போய் என்ன சொல்லி வச்சுக்கிறான்னா, இப்போ தாண்டா உனக்கு நல்ல நேரம்னு சொல்லி வச்சுக்கிறான். அது படு மோசமான நேரம்னு உனக்கு புரிஞ்சிச்சானா மற்ற நேரம்லாம் என்ன ஆகிடும்? நல்ல நேரமாக மாறிடும். உனக்கு 100% நல்ல நேரத்தை கொடுத்துட்டு பாதிக்கப்படும் போது நீ போயிடுச்சிக்கின பற்றியா, போயிடுச்சு வந்துட்டு உனக்கு என்ன சொல்லணும்னா அங்கே அவனுக்கு நல்ல நேரம்னு சொல்லிட்டா அவன் என்ன பண்ண மாட்டான், பழிச்சிக்கவே மாட்டான். எப்படி தான் இருப்பான்? அடடே நம்ம மாதிரிலாம் மோசமான நேரம் தான் பொழுது, நல்ல நேரம் லாரியில் போய் செக் பண்ணி பார்க்கணும் உங்களுக்கு நல்ல நேரமா இல்லையா அப்படின்ட்டு. இந்த கவுண்டமணி ஒரு 10 ஓட்டுவார், வைதேகி காத்திருந்தாளா 2 வண்டி வருது ஒரு நடுவில் போனேன்னு வேறு ஏதோ ஒரு படத்தில். அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணா போய் பார்க்கணும், நல்ல நேரமாக தான் போயிடுச்சுப்பீங்க, கெட்ட நேரமாக என்ன அண்டிவீங்க, செத்து போயிட்டுவீங்க. செத்துட்டு பேர் உங்களுக்கு கெட்ட நேரம் இருக்கான் என்ன இருக்காது? நேரமே இருக்காது. ஆள் இருக்கிற இல்லைன்றதே இல்லை. அவருக்கு எங்கே நேரம்? அவர் தான் தூக்கி, நம்ம தான் தூக்கி போடணும். அப்படி தானே? அதுவும் தெரியாது. பின்னாடி 4 லாரி வந்துச்சுன்னா நசிடும். ஹைவேஸ்லாம் சில பேர் செத்துட்டு 4 லாரி ஏறி நசுங்கி போய் உடம்பு கூட கிடைக்காது போனவங்களாங்கிறான். பாம்பு தான் நசுங்கி போயிடுது, தேலை தான் நசுங்கி போயிட்டு, நாய் தான் அடிச்சு நசுங்கி போய், இதெல்லாம் இல்லை, மனுஷன் கூட நசுக்கப்பட்டுக்கிறான். கூட்டத்தில் போய் கீழே வந்து காலடிப்பட்டே செத்து போன 40 பேரை நம்ம பார்த்துட்டு வந்துக்கிறோம்.
அப்படி தானே? இப்போது போய்ச்சிருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல நேரமா? போனதே கெட்ட நேரம் இல்லை? கூட்டத்துக்கு போனது என்ன நேரம்? உன்னை லைனில் நின்றுங்கிறியே ஒரு தரிசனத்துக்கு, பொது தரிசனன்ட்டு, உனக்கு கெட்ட நேரம் தானே? நல்ல நேரம் அந்த லைனில் போய் நிற்ப? 3 நாளாக அடிச்சு வச்சுக்கிறான், உள்ளே போய் உட்காந்துக்கிறிய, பெருமாளை பார்க்க போகிறேன்னு. உனக்கு என்ன நேரம்? அந்த நேரம் நல்ல நேரமா? தரிசனத்துக்காக 10 மணி நேரம் உட்காந்துக்கிறிய, நல்ல நேரமா? 40 நாள் விரதங்கிறிய, அது நல்ல நேரமா? அதெல்லாம் என்ன நேரம்? நல்ல நேரமா கெட்ட நேரமா? கெட்ட நேரத்தில் என்னன்னு சொல்லுங்கிற? எது நல்ல நேரம்? எதையா நல்ல நேரம்? எல்லா நேரமும் நல்ல நேரம்னா எப்போ? நீ தான் சந்தோஷமாக இருக்க மாட்டேன்றியே. எப்போ நீ நல்ல நேரமாக ஆக்குன? உனக்கு கடவுளே தெரியாது, நீ எப்படி நல்ல நேரம் உனக்கு தெரியும்? நல்ல நேரம்லாம் உனக்கு இல்லை. சாவு போகிறவனுக்கு எப்படி நல்ல நேரம்? வாழ்கிற நேரம்லாம் கெட்ட நேரம் தான் உனக்கு. ஒரு நாள் பணமாக போகிறான், அதுக்கு தானே வாழ்ந்துன்னுக்குறான். பணமாக போகிறதுக்கு வாழ்கிறவனுக்கு எப்படியா நல்ல நேரமாக ஆகும் அது? ஒருத்தர் சாவு போகிறான், சுடுகாட்டுக்கு போக போகிறான், கொளுத்த போகிறாங்க, இல்லை புதைக்க போகிறாங்க, அவனுக்கு எப்படி நல்ல நேரம் அது? எப்படிங்க அது நல்ல நேரம்? எப்படி சொல்கிறீங்க துணிச்சலாக நல்ல நேரம்ட்டு? பணமாக போகிற பொருளுக்கு நல்ல நேரமா அது? நீங்கள் என்னன்னா துக்கப்பட்ட நேரம், கஷ்டப்பட்ட நேரம், ஆக்சிடென்ட் நல்ல நேரம் இல்லை, கெட்ட நேரம்னு மற்ற நேரம்லாம் நல்ல நேரம்ன்றீங்க. எப்படி மற்ற நேரம்லாம் நல்ல நேரமாக ஆகும்? மகிழ்ச்சியாக கொண்டாட்டமாக இருந்து சமாதி சாதிக்கணும்னு நினச்சா இல்லைன்னா அப்போ வாழ்ந்த நேரம்லாம் என்னவா ஆயிடுச்சே? அப்போ நான் உன்னை மறந்தாலும்னு ஒன்று வார்த்தை ஏன் போட்டான்னா, நான் மறக்கவே கூடாது. ஏன்? நான் மறந்தாலும் அவன் இருப்பான், ஆனால் நான் என்ன பண்ணக்கூடாது? மறந்தாலும்னு சொல்லிட்டு தைரியமாக இல்லைம்மா, நான் மறந்தாலும் கடவுள் பார்த்து போயிரு, என் நேரம் பார்த்துக்கோ, விட்டுற முடியும்? அப்போ நீ நேரத்தை அவமதிக்கிற உனக்கு என்ன தான் வரும்? காலம்தான் வருவான். காலம்தான் என்ன பண்ணுவான்? வருவான். என்ன செய்யலை? என்னென்னவோ செஞ்சியே, என்னென்ன பண்ணின்னு ஆனே, உணமை தானே ஆனே, தூக்குனாங்க தானே. அங்கே சொல்கிறான், நாதம் கேட்காம, பெல்லு கேட்காம, தாரை ஊதாமல், தப்பட்டை ஊதாமல் போயிட்டாரு. சங்கு 2 தாரை 1 சன்ன பின்னலாகையால், சங்கு 2ஐயும் ஊதி மங்கி மாளுதே மானிடங்கள் எத்தனை, சங்கு 2ஐயும் தவிர்த்து தாரை ஊத மல்லீரல் சொல்லி வச்சுட்டு போயிடறான் என் குரு. எப்படி? அப்போ தாரை ஊதார எல்லாருக்கும் என்ன நேரம் தான் அது? அப்போ எல்லாம் கெட்ட நேரத்தில் இருக்கிறாங்க, நம்ம எப்படி இருக்கிறோம்? நல்ல நேரத்தில் இருக்கிறோம். இப்போ நல்ல நேரம் எல்லாருக்கும் ஒரே நேரமா? யாருக்கு நல்ல நேரம், யாருக்கு கெட்ட நேரம்? அப்பா கொண்டாடுறவருக்கு, மகிழ்ச்சியாளருக்கு, கண்டவன் பேச்சை கேட்காம காது இல்லை எனக்குன்னு இருக்கிறவருக்கு தானே. கேட்கறதெல்லாம் கேட்டு அதே பக்கம் போனியே நியாயமா? சொல்கிற பேச்செல்லாம் கேட்டுருந்தேன். அவன் இப்படி திரும்பினா இப்படி திரும்பினேன், இவன் இப்படி திரும்பினா இப்படி திரும்பினேன், அப்படி போனான் அப்படி போனேன், இப்படி போனேன் இப்படி போனேன், என்னத்துடா போனேன் கேட்ட? அதுவும் அவன் இல்லவே இல்லை, புக்கை நீயாவே திறந்து பார்த்து நீயாவே வச்சு நீயாவே கேடு கட்டு போனே, ஒன்று என்ன பண்ணுறது? இதில் வர நம்மளே வர கேட்குது, நீ என் புக்கு பச்சிக்கிற யார சிவ வைக்கிற? என் குரு அப்படி பேசலையே. அவன் சொல்லவே செஞ்சிடான், பேய் நாகி ஓதிடும் பிழை பொறுத்தல். ஏன் சொன்னான்? இது ஒரு பேய்க்கு ஆயிடுச்சேன்னா, இது பேய் மாதிரி நினச்சிச்சேன்னா, தப்பாக புரிஞ்சிச்சேன்னா என்ன ஆகிடும்? அது தப்பாக போய்டும் தானே. அப்போ உங்களுக்கு நல்ல நேரம் அப்படின்னு நான் எதை பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா, அது கெட்ட நேரம், நல்ல நேரம், உங்களுக்கு துக்கம் வந்த நேரம், அதெல்லாம் வந்து சம்பவம் நடந்தது. பசி எடுக்கிற நேரம், தூங்க வர நேரம், அந்த மாதிரி ஒரு நேரத்தை அது கொண்டாடுறதுக்கான அதுவே நேர்த்தியாக செய்யுது. பசி நேரம் நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை கற்றுக்குனீங்களா? 7 மணிக்கு பசி எடுக்கணும்னு யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு? என்ன நீங்கள் 8 ஒன்றுமா டிஃபன் செய்யலை? 8 மணிக்கும் டிஃபனுக்கும் என்ன சம்மந்தங்குதா? 6 மணிக்கு பசி எடுத்தால் சாப்பிடக்கூடாதா? என்ன நீங்கள் இது சாப்பாட்டு நேரம்னு உங்களுக்கு சொல்லணுமா? நீங்கள் சாப்பாட்டு நேரம் ஒதுக்கணுமா? உங்கள் இஷ்டமா? இல்லை உங்கள் உடம்பு சொல்கிறத கேட்கணுமா? இல்லை எவனோ சொல்லி வச்சு சாட்டு போட்டு அதுபடி வாழணுமா? கேட்கவே இல்லை. அவ்வளோ எப்படி உனக்கு நல்ல நேரம் இருக்கட்டும்? வெளியே போகிறோம் அவசரமாக, ட்ரெயினில் போக போகிறோம், இல்லை வேறு எங்கேயும் பஸ்ஸில் போக போகிறோம், ஏதோ ஒரு ஊருக்கு போக போகிறோம். எத்தனை மணிக்கு போகலாம், எத்தனை மணிக்கு சாப்பிட்லாம்? 3 மணி நேரம் முன்னாடி வர சொல்கிறோம் ஃப்ளைட்டுக்கு, 6 மணிக்கு ஃப்ளைட்டு. என்ன பண்ணுவேன்?
உங்ககிட்ட காசு கம்மியாக இருக்குது, அங்கே போய் சாப்பிட முடியாது, என்ன பண்ணிட்டு போவேன்? ஏன் முன்னாடி சாப்பிட்டேன்னா தப்பா? இப்போ டிஃபன் நேரம் உங்களுக்கு முன்னாடி சாப்பிட்டியே, அப்போ சாப்பிடாம பட்னியாக இருந்தது நேரமும் கெட்ட நேரம், காலையில் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாலும் என்ன நேரம் தான் இதுப்பா. அப்போ யார் கெட்டது? உங்ககிட்ட இருக்கிற நேரத்தை எப்படியெல்லாம் கொண்டாடிக்கலான்னு யார் முடிவு எடுக்கணும்? அப்போது வேறு ஏதோ கட்டாயத்தின் பேரில் அழுத்தத்தின் பேரில் மட்டும்தான் நீ என்ன செய்கிற? கடவுளை எப்போ நினைக்கணும்? இப்போ ராகு காலத்தில் பூஜை பண்ணணும். ஆமாம், ராகு காலத்தில் அம்மனுக்கு பூஜை பண்ணணும். ஏன் சொன்னாங்க அந்த மாதிரி? ஏன் சொன்னாங்க ராகு காலத்தில் பூஜை பண்ணுன்னு? அம்மன் தப்பா ராகு காலத்தில் பூஜை பண்ணுன்னு சொன்னது தப்பா? அவங்க சொன்னதோட நோக்கம்னா ஏன் ராகு காலத்தில் பூஜை பண்ணணும்? ராகு காலம்னு ஒன்றும் இல்லை, அதுவும் அம்மனுக்கு என்ன தான் ஏற்ற காலம்தான். அதையும் கூட என்ன பண்ணேன்? கொண்டாடுன்னுறான். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 6 முறைனாச்சும் என்ன பண்ணேன்? நேரத்தை கொண்டாடினான். 6 முறை இவன் கொண்டாட சொன்னான், 5 முறை அவன் கொண்டாட சொன்னான். நான் சொல்கிறேன் 1000 முறை கொண்டாடினா வானாவா? 5 முறை 6 முறை கொண்டாடுவா? மொத்தமாக கொண்டாடுவா? மொத்தமாக எனக்கு நல்ல நேரமா? குறிப்பிட்ட நேரம் நல்ல நேரமா? பிரச்சனை வந்தால் நல்ல நேரமா? பிரச்சனைனா நல்ல நேரமா? இப்போது நான் நிறைய நேரம் வாழ்ந்துனேங்கிறேன். இப்போ எனக்கு 80 வயசு கிராஸ் ஆகுது எனக்கு. அப்போ எனக்கு கெட்ட நேரம் வந்தால் இவ்வளோ நாளும் என்ன தான் ஆச்சு? வாழ்ந்த நேரம்லாம் வாழ்நாளெலாம் வீணாக போயிடுச்சா இல்லையா? எப்போ இருந்து கடைசியாக ஒன்று தப்பாக பண்ணிட்டேன்னா தப்பாயிடுமா இல்லையா? அப்போ நீங்கள் வாழ்ந்து போயினே இருக்கும்போது நேரத்தோட மதிப்பு என்ன ஆகினே போனா? ஏன் வேல்யூ பண்ணா? ஏன் மொத்தமாக தோற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சீட்டு கட்டு அடிக்கினே வந்த கடைசி கட்டு சரியாக இல்லைனா கீழே ஊந்துறேன் எல்லாம் எப்படி இருக்குண்ணா? அப்போ காலத்தை கொண்டாடுறதுன்னா எது வரைக்கும்? கடைசி வரைக்கும். அப்போ கட்ட நேரம் எங்கன்னா வந்துடும். எப்போனா வருமா? எங்கன்னா வந்துடுமா? அப்போ நான் காப்பாற்றுவேன். யார்? கடவுள். அப்போது கெட்ட நேரம்னு ஒன்று வராமையே பார்க்கணுமா, கெட்ட நேரத்தில் நல்ல நேரம்னு சொல்லணுமா? இதெல்லாம் நீங்கள் தான் யோசிக்கணும். அப்போது நான் நேரத்தெல்லாம் கெட்ட நேரமாக மாற்றி வச்சுன்னுக்கிறேன், அல்லது நல்லா வாழ்ந்துட்டே கெட்ட நேரமாக்கிடுவேன். நல்ல நேரம்னு ஒரு நேரத்தை ஒதுக்குந்தே நான் என்ன பண்ணேன்? என்னனால தான் ஒதுக்குனேன்னா எனக்கு கெட்ட நேரம், அதனால தான் நல்ல நேரம்னு சிலதை ஒதுக்குனேன். இல்லை என்ன பண்ணிட மாட்டேன் நான். எந்த நேரத்தில் தூங்கலாம்? தூக்கம் வரும்போது. பகலில் வந்தால் எல்லாரையும் தூங்க முடியும்? ஏன் பகலில் தூங்கக்கூடாது? அடிமை. உன்னால் அடிமை தொழில் செய்ய முடியாது. ஏன்? பகலில் நீ பண்ணுற நல்லா தூங்கினேன்னா யாருக்கு வேலை செய்யுது எனக்கு? அதனால் என்ன பண்ணக்கூடாது? நீ தூங்கக்கூடாது. ஆனால் இன்னொருத்தர் சொல்லிடுறான், உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு நீரான். சாப்பிட்டா கொஞ்சம் அசதியாக இருக்குதுன்றது சாத்தியம்தான். அப்படி தானே? இவங்க இந்த ஆளுங்கள்லாம் கொத்தனாருங்கெல்லாம் வந்து சாப்பிட்டு தூங்குறானுங்க, இஷ்டத்துக்கு ஏந்துக்கிறானுங்கன்ட்டு. இஷ்டத்துக்கு எந்த கொஞ்சம் சாந்தத்தில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தானே வேலை செய்வாங்க. செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. மனிதனுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்குது தானே, சம்பளம்னு ஒன்று கொடுக்குறது தானே, அவனுக்கு இவ்வளோ செய்யணும்னு தோணும் தானே. அவ்வளோ கேடு கட்டவுனா மனுஷன், கேடு கட்டன் தான் மாற்றந்து யார்? ஏன் அப்படி அவனை சிந்திக்க வச்சோம்? சுதந்திரம் கொடுக்கல நம்ம, அப்படி தானே? எனக்கு உங்ககிட்டேருந்து இது வேணும், நான் உனக்கு இது தரேன், பேசுகிறோம். உங்ககிட்ட எனக்கு என்ன வேணும், என்கிட்டேருந்து உனக்கு என்ன வேணும், அப்படி தானே? கொடுக்கல் வாங்கல் தானே. நான் உனக்கு கூலி தரேன், நீ எனக்கு என்ன பண்ண? வேலை செய். இப்போ ஒப்பந்தம் வேறு மாதிரி ஆயிடுச்சு தானே? எப்படி ஆயிடுச்சு? இவ்வளோ பொருள் செய், அதுக்கேற்ற மாதிரி இவ்வளோ கூலி தரணும். பொருள் செய்ய முடியாத வேலையெல்லாம், அளவிட முடியாத வேலைகள்லாம் இருக்குது தெரியுமா? எல்லாத்தையும் அளவு பண்ண முடியும், எல்லாத்தையும் அளந்து சொல்ல முடியும், சில வேலைகளை அளந்து சொல்ல முடியாது. அப்போ நான் புரிஞ்சுக்கணும். யார்கிட்ட? என்கிட்ட நான் தான் புரிஞ்சுக்கணும். அப்போ இறைவன் ரொம்ப கருணையாக உனக்கு என்னவா வந்து நிற்கிது. காலமாக இருந்தால் உனக்கு புரியாதுன்றதுனால வேண்டி காலம் பெருசு. நீ பெரியெல்லாம் எடுத்துருந்தில்ல, உன்னுடைய கிரானிக்கல் ஏஜெல்லாம் ரொம்ப பெருசு. நீ ஜென்மமாக வந்து போயின்னுக்கிற இந்த பூமிக்கு. உனக்கு புரியுதோ இல்லையோ, ஆனால் சும்மா வந்து போயின்னுக்கிறேன். இந்த விளையாட்டில் ரொம்ப சீரியஸ் ஆகிட்டேன். இந்த புருஷன் பொண்டாட்டி அண்ணன் தம்பி மாமன் மச்சான் ஜாதி மட்ட மயிர் இதெல்லாம் எங்கேருந்து வந்துக்குதே?
எங்கேருந்து வந்தது? இந்த விளையாட்டு விளையாடி ரூல்ஸுங்களெல்லாம் கற்றுக்கின்னு என்ன பண்ணுகிற? சீட்டை ஜெயிக்கிறதுக்கு அங்கேருந்து இங்கேருந்து தடக்கூடாதா? பூங்காட்டம் ஐவிளாட்டம்னு கற்றுக் கொடுத்துட்டாங்க. என்ன பண்ணுகிற? காடு வரப்போதான்னு காத்துன்னுக்கிற. ஆனால் ஜெயிக்கிறவன் சரக்கு வச்சு பாட்டெலாம் பாடின்னு அங்கே காடு ஒரு இது வச்சுக்கிறாரு, ஒரு 3 காடு ட்ரிபிள்எஸ் இருக்குது, இது கிங்கு இருக்குது, நீ போட்டு எனக்கு தோத்துருவேன்னு சொன்னோடனே மூடி வச்சவங்களாங்கிறான் தானே. யார் ஜெயிச்சான்? அற்பமாக நினச்சவன் தானே. ரொம்ப சீரியஸாக எவ்வளோன்னு நினச்சவன்? சீட்டாட வந்தியா? சீட்டாடி ஏந்து போக வந்தியா? ஒரு நாள் போக வந்தியா? இங்கே சீட்டாட வந்தியா? போக வந்த நேரத்தில் போகிற வரைக்கும் ஏதோ ஒன்று பண்ணுகணும்னு பண்ணுகிறியா, இல்லை பண்ணுறது தான் பிறந்தியா? உனக்கு என்ன புரியலன்னு கேட்டேன். ஆன்மீகம்னா எங்கே மாறுபடுது, எங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குதுன்னு கேட்டேன்னா, என்கிட்ட நேரம் இருக்குது, அதை பொழுதுபோக்காக தள்ளிட்டு போகும்போது போகணும். இப்போ என்ன பண்ணிட்டேன்னா, பொழுதுபோக்காக பண்ண வேண்டியதை சீரியஸ் ஆகிட்டேன், போக வேண்டியதை அசிங்கமாகிட்டேன். அது மேலே எனக்கு அக்கறையும் இல்லை. வந்தால் போயிடுவேன். ட்ரெயினில் ஒரு நாள் இறங்கிடணும். நான் ஸ்டேஷன் எனக்கு வரும், ஒரு ஸ்டேஷன் வரும், அங்கே என்ன பண்ணேன் நான்? இறங்கணும். அது வரைக்கும் என்ன பண்ணலாம்? நான் யாரை கூட பேசலாம்? சில பேர் பாதியில் ஏறுவாங்க இறங்குவாங்க, சில பேர் கடைசி வரைக்கும் வருவாங்க, இல்லை சில பேர் நம்மளை தாண்டியும் போவாங்க. என் வேலை என்ன? ட்ரெயினில் ஒரு சீட்டு கட்சி இது உட்காந்துக்கணும், இறங்கும்போது என்ன பண்ணேன் நான்? அதில் தான் நான் கவனமாக இருக்கணும். வரவங்கள கூட சேர்ந்து கீழே இறங்கிட்டேன். ரொம்ப நல்லா பேசினாருட்டு அவரை கூட இறங்கிட்டேன். ரொம்ப நல்லா பேசுகிறான்னு பிஸ்கெட் வாங்கி சாப்பிட்டு ஊன்ட்டேன். எல்லாத்தையும் அவுத்து நான் அமுச்சு விட்டுக்கிறான், போட்டு போயிட்டுக்கிறான். நல்லா பேசுகிறாருன்ட்டு அவர் குத்த பிஸ்கெட் வாங்கி சாப்பிட்டு என்ன ஆகிட்டேன் நான்? ஆல்மா முன்ன பின்ன தெரியாதவங்ககிட்ட எல்லாம் பிஸ்கெட் வாங்கி சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறாங்க. மொத்தத்தில் நீங்கள் பிஸ்கெட் வாங்கி சாப்பிட்றதுக்கோ சாடாமறதுக்கோ உட்காரல. நீங்கள் ட்ரெயினில் இறங்குது எதுக்கு? இறங்குறதுக்கு தானே. என்ன புரியல உங்களுக்கு? ட்ரெயினில் இறங்குறதுக்குன்னு புரியல. என்ன புரிய வச்சிட்டாங்க உங்களுக்கு? ட்ரெயினில் இடையில வந்தவனுங்களெல்லாம் என்ன பண்ணிட்டீங்க நீங்கள்? உறவும் வரும் பிரிவும் வரும், பயணம் ஒன்றுதான், பயணம் ஒன்றுதான். பாட்டு கேட்டீங்களா? வீரண்டு இருந்த போதும் காட்சி ஒன்றுதான், காட்சி ஒன்றுதான். 2 கண்ணில் 2 காட்சி செஞ்சால் நம்ம நிலைமை என்ன? பச்சோந்தி மாதிரி தான். அதுமாதிரி இதில் ஒரு வாட்டி ஊற்றி பார்ப்போம், இதில் ஒரு வாட்டி ஊற்றி பார்ப்போம். நம்ம இதை ஊற்றி பார்ப்போம், இங்கே ஊற்றிடுவாங்க. 2 கண்ணும் ஒரு காட்சி காட்டுறதுனால தான் எப்படி இருக்கிறோம் நம்ம? 2 காது வேற வேற கேட்டா ஐயோ கொடுமை. பார்த்து யோசிச்சு பாருங்க. 2 கண்ணு வச்சு 2 கண்ணிலையும் பாருங்கடா. 2 கண்ணிலையும் தான் நம்ம பார்க்குறோம். அப்படி தானே? இதில் கொஞ்சம் மறைஞ்சது, இதில் கொஞ்சம் மறைஞ்சது, மொத்தமாக சேர்த்து தான் விஷுவலைஸ் பண்ணி வச்சுக்கிறோம். தப்பு இல்லை. ஆனால் 2 காட்சி தெரிஞ்சா கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. இந்த சார்லாம் உண்மையாக, இந்த சார்லாம் உண்மையான ஆகிடும். அப்படி தானே? அப்படி தானே? அப்போ ஒன்று தான், நேரம் ஒன்று தான், நல்ல நேரம் மட்டும்தான். யாருக்கு கெட்ட நேரம்? நேரத்தை புரிஞ்சுக்காத எல்லாருமே யார் தான்? கெட்ட நேரத்தில் தாங்கிறாங்க. நான் பயணம் போகிறேன், என் பயணம் ஒரு நாள் முடியும். பயணங்கள் முடிவதெல்லாம் கிடையாது, முடியும். வீடு வரை உறவு, வீதி வரை அப்படி கிடையாது, காடு வரை கூட வரலாம். அவன் கழுதை பொம்பளைங்களை வீட்டோட அடக்கணும், தெருவோட அடக்கணுன்ட்டு என்ன பண்ணிட்டுக்கிறான் அவன்? அந்த மாதிரி பாட்டு எழுதி முட்டாளை வச்சுக்கிட்டு. அப்படி கிடையாது. யார் இஷ்டம் பொம்பளை என்ன? எது வரைக்கும் வரலாம்? சுடுகாடு வரைக்கும். காடு வரை பிள்ளை. பொண்ணு வராதா? பொண்ணு வருமா வராதா? காடு வரை குழந்தைன்னு எதுக்கூடாதா? இல்லை காடு வரை பெற்றவங்கன்னு எதுக்கூடாதா? என்னவோ. ஆனால் கடைசி வரை நீ தான், யாரோலாம் இல்லை. கடைசி வரைக்கும் யார் தான்? இப்போ யார் முக்கியம், யார் மையப்புள்ளி? எதை முக்கியமாக்கின? ஏன் உன்னை மையப்பத்துனா உனக்கு புரியவே மாட்டேங்குது? உன் பொண்டாட்டியை மையப்படுத்துகிற, இல்லை உன் புருஷனை மையப்படுத்துகிற, உன் குடும்பத்தை மையப்படுத்துகிற, உங்கள் அப்பாவை மையப்படுத்துகிற, உங்கள் அண்ணனை மையப்படுத்துகிற, உன் ஜாதியை மையப்படுத்துகிற, உன் நாட்டை மையப்படுத்துகிற, உன் மொழியை மையப்படுத்துகிற. யாரை மையப்படுத்த மாட்டேன்ற? அப்புறமா எப்படி உனக்கு நல்ல நேரம்? உனக்கு நல்ல நேரமே ஆரம்பிக்கல. உன்னை தெரியாது, உனக்கு நேரமே இல்லை. இப்போ நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறப்பதில்லைன்னா எல்லாம் யார் பார்த்துப்பான்? மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான். பண்ட மேலேருந்து ஒருத்தர் சொல்லுவான், கீழவும் ஒருத்தங்கிறான்டா.
சொல்லுவேன்னா சொல்ல மாட்டானா? பாதாள பைரவி. அம்மா அதுக்கும் வழி செஞ்சு வச்சுக்கிறான். அதுதான் ராகு காலத்தில் கும்பிட சொல்கிறான். டேய், பாதாளத்துக்கு போனாலும் யார் தாங்கிறாங்க? மறந்தாலும் யார் தாங்கிறாங்க? கடவுள் தான் இருக்குது உன்னை. நீ அதை மறந்தாலும் அது என்ன பண்ணுறது இல்லை உனக்கு. உனக்கு வாய்ப்பு கொடுத்துனே இருக்குது. மீண்டும் 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 வா, வேண்டும் வேண்டும் வா, அப்படி தானே? அப்போது நல்ல நேரம்ன்றது எப்படான்னா ஒரு மனுஷன் உட்காந்து யோசிக்கணும். இறைவா, நீ எப்படி என்னை கூடவே இருக்கிற? அண்ணா சொல்லுவான், நான் நேரமாக உன்னை கூட இருக்கிறேன். என்னவா இருக்கிறான்? இப்போ நேரமாக இருக்கிறான்னா ஒத்துப்பான். ஏற்கனவே ஆன்மீகவாதிங்க குழப்பினுக்கிறானுங்க. புதுசாக ஒரு பைத்தியம் வந்து அது என்ன பண்ணுது சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? ஆமாம், பயங்கர அறிவாளிகளாக இருக்கிறாங்க சுற்றி. அறிவாளிகள் நிறைந்த இந்த உலகத்தில் நீங்கள் என்ன பண்ண முடியாது? புரிய வைக்க முடியும்? புரிஞ்சாலும் வெளியே சொல்லக்கூடாது. பைத்தியம் பிடிச்சிச்சிரா உனக்கு. கடவுள்னா நேரமாயா? டென்ஷன் ஆக மாட்டான். இப்போது கடவுள் நல்ல கடவுளா கெட்ட கடவுளா? நல்ல ஒரு கடவுள் நல்ல கடவுளா கெட்ட கடவுளா? பாவம் தான். நீங்கள் ஒன்றும் என்ன பண்ணல, புரிஞ்சிக்கவே இல்லை. கடவுள் கடவுள், அவர் எங்கே நல்லவர் கெட்டவர்? வெங்காயம் வெங்காயம் அவ்வளோதானே. அழுகிச்சேன்னா தான் இது என்ன, இது அழுகின வெங்காயம். கெட்ட வெங்காயமா அழுகின வெங்காயமா? எதனால் அழுகிச்சு? அதை சரியான அட்மாஸ்பியரில் வைக்கல, அப்படி தானே? அப்போ அது இருந்த இடம் சரி கிடையாது, கரெக்டா? அப்போ இருந்த இடம் சரியாக இருந்தால் என்ன ஆகும்? அது சரியாக இருக்கும். யார் இருக்க வேண்டிய இடத்த தேர்ந்தெடுக்கணும்? வெங்காயத்துக்கு அறிவு இல்லை, இல்லை வச்சவனுக்கு அறிவு இல்லை, அப்படி தானே? இப்போ உன்னை எங்கே வச்சுக்கிறாங்க? அப்போ நீ வெங்காயம்தான். ஏன் நீ எங்கே வைக்கல உன்னை? நான் ஒரு பயணம் பண்ணுறேன், ஒரு பயணி ட்ரெயினில் போகிறேன், உட்காந்துனுக்கிறேன். சக பயணி என்ன பண்ணுவார்? வருவார். போகும்போது என்ன பண்ணுவார்? போவார். என் பயணத்தை நான் என்ன பண்ணேன்? அவருக்கு தான் அந்த நேரம் என்ன நேரம்? நல்ல நேரம். இவருக்கு தூங்குறதுக்கு 8 மணி நேரம் இருந்தது. பர்த்தம் புக் பண்ணியிருந்தார். 3 பேர் தான் உட்காந்துக்கிறாங்க. நல்ல பொம்பளை வந்துட்டா இல்லை நல்ல ஆம்பளை வந்துட்டான்னு ஏதோ ஜானகி அவன் புக்கை வச்சுட்டான். வச்சோன்னா அவர் வந்து இதுமாதிரி 25 வயசு வாலிபம் கூட வந்தானோடனே அந்த அம்மா 40 வயசு அவங்க போட்டு கட்டினாங்கன்னு அதே மாதிரி நம்மளும் போட்டு கட்டலான்னு பேசினுக்கிறான். ட்ரெயினில் எதனா பண்ண முடியும்? அது எதிர உட்காந்துக்கிறவங்க 2 பேர் தூங்கினுக்கிறாங்க, ஒன்றும் செய்ய முடியல. லைட் ஆஃப் பண்ண முடியல. லைட் ஆஃப் பண்ணலன்னு அவன் திட்டுறான். பேசிங்கிற மாதிரி உனக்கு தெரியலான்றான், இவன் திட்டுறான். அப்புறமா பேசினே இருந்தானே. அவங்க ஒரு டைம் வந்தது இறங்கி போயிட்டாங்க. ஆனாலும் இது பெண்ணும். அப்புறமா தான் தூக்கம் வந்து தூங்கிட்டான். இறங்க வேண்டிய இடத்த மறந்துட்டான். நல்ல நேரமாக கெட்ட நேரமா? இப்போ அவனுக்கு ட்ரெயின் என்னமோ சரியான நேரத்துக்கு தான் போயின்னுக்குது. ஆனால் அதில் உட்காந்துக்கிறவன் எந்த நேரத்தில் போயின்னுக்கிறான்? வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்யலைன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் நேரத்தை நீங்கள் என்ன செய்யலை? உங்களுக்கு பயன்படுத்திக்கல. உங்களுக்கு பயன்படுத்தினா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமா, இல்லை அவங்களுக்கு நேரத்தை கொடுத்துட்டு நீங்கள் பிச்சைக்காரத்தனமாக நிற்கணுமா? எனக்கு தெரியல. நான் சொல்லிட்டேன் நல்ல நேரம்னா என்ன? நேரம் தான். நல்ல நேரமாக்குறது கெட்ட நேரமாக்குறது யார் கையில் இருக்குது? அப்போ நான் வைக்கிற இடம் தெரிஞ்சு வச்சுட்டேன்னா, என்னை சரியாக பண்ணி பராமரிச்சேன்னா, நான் கொண்டாட்டத்தை என்ன எதை மட்டும் இழக்க மாட்டேன்ட்டா, என் உடம்பை விட எனக்கு மதிப்பு மிகுந்தது ஒன்று இல்லைன்னு எனக்கு புரிஞ்சுதுன்னா, உடம்பு மேலே அக்கறை இல்லையே. சாப்பிட்டா சரிதுன்னா சரியாக தானே இருக்க முடியும். ஒருத்தர் தப்புன்னு சொன்னால் ஒத்துக்கினேன். எப்படி ஒத்துக்கினேன்? பசி எடுக்கிற நேரம் சாப்பிட்ணுமா, டைம் வந்தால் சாப்பிட்ணுமா? டைம் வந்தாலும் சாப்பிட்றதுக்கான தகுதி நமக்கு இருக்குது தானே. முன்னாடி சாப்பிட்டுக்கலாமா இல்லையா? மாடுக்கு டைம் டேபிள் போட்டு கொடுத்தா என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? புல் நீங்கள் போடணும், அப்படி தானே? டைம் டேபிள் யாருக்கு கொடுத்தாங்க தெரியுமா? கம்பெனியில் சங்கு ஊட்டிட்டு போடுவாங்க. நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருந்தேன். ஒரு 25 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு வெளியே வந்துக்கிறேன். 11:30க்கு சாப்பாடு போடுவான், டிஃபனு. மதியானம் சாப்பாடு 11:30 எங்களுக்கு. ஆனால் வெளியே இருக்கிறவங்களாம் 10 மணிக்கு தான் டிஃபனே சாப்பிட்றாங்க. ஒர்க்கர் 7 மணிக்கு உள்ளே வரணும், புரியுதா? 7 மணி நான் உள்ளே வரணுன்னா என்ன பண்ணிருக்கணும்? நான் டிஃபன் சாப்பிட்டு போயிடணும். நம்ம ஆளுங்கள்லாம் டிஃபன் எடுத்துன்னு வந்து அது டேபிளில் வச்சிங்கன்னா அவன் விதவிதமாக சாப்பிட்டு நிற்பான். இதில் 2 இட்லி, அது ஒரு கொஞ்சம் தோசை, இப்படிலாம் பிரித்து சாப்பிட்டு நிற்பான். 8 இது 11:30 மணிக்கு சங்கு ஆணு போச்சு. என்ன பண்ணேன் எனக்கு? இப்போ எனக்கு நல்ல நேரமா அது? இப்போ வீட்டில் வந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை என்ன தான் பண்ணுவேன் நான் 11:30 மணிக்கு?
அவன் மட்டன் கடைக்கு போனால் பாய் லைனில் நிற்க வச்சுட்ருப்பாரு. 11 மணிக்கு தான் கறியே கொடுத்துருப்பாரு. எப்போ சமைச்சு கொடுப்பா? இப்போ இது கட்ட நேரமா? ஒரு நேரத்தை நல்ல நேரம் சொல்லி கொடுத்து இன்னொரு நேரத்தை என்ன பண்ணிட்டான்? என் கையில் இருந்தா நேரம், என் கையில் இருந்தா எப்போனா சாப்பிட்டுக்கலாம் தானே. முன்னாடி சாப்பிட்டாலும் தப்பு இல்லையே. கொஞ்சம் பசி இருந்தால் பொறுத்துக்க முடியுது தானே. மெதுவாகவும் சாப்பிட்லாம் தானே. பார்த்துக்கிறீங்களா? இந்த பொண்டாட்டிங்களை திட்டுற இடமே இங்கே தான். நேரத்துக்கு சோறு போட மாட்டா. வானால் மூசம் நேரத்துக்கு சோறு போட்டிருப்பா. ஒரு நாள் மிஸ் ஆகிட்டுருக்கோம். என்ன சொல்லுவான்? இவனுக்கு கிள்ளுக்கிற யாரு? எல்லாம் ஆம்பளிக்கும். பொம்பளைங்க அப்படி தான். ஐயோ அந்த ஆள் மாதிரி ஒரு ஆள் பார்க்க முடியாதுங்க, நானாக தொட்டு பிச்சு போச்சுனுக்கிறானோ. பொம்பளைங்களும் அப்படி தான் சொல்லுவாளுங்க. ஒவ்வொரு பொண்டாட்டிக்கும் யார் சரி கிடையாது? புருஷன் சரி கிடையாது. ஒரு புருஷனுக்கும் யார் சரி கிடையாது? இப்போ 2 பேருமே சரி கிடையாதா? இல்லை யாருன்னா ஒருத்தர் சரி கிடையாதா? அவர் சரியில்லைன்னா அது அவர் பிரச்சனைங்க, நான் சரியாகிறேன்னு சொல்லணுமா இல்லையா? இல்லை அவள் சரியில்லைன்னா அது அவள் பிரச்சனைங்க, நான் சரியாகிறேன்னு சொல்லணுமா இல்லையா? அவள் லேட்டாக தான் சோறு போடுவோம், ஆனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்ருவேன்னு சொல்லணுமா? டென்ஷன் ஆகணுமா? அப்போ டென்ஷன் ஆகி உடம்பு ஒன்றும் என்னாக்குறேன் நான். இப்போ நேரத்தை கெட்ட நேரமாக ஆக்குந்து யாரு? என்ன கெட்ட நேரம் உள்ளவனுக்கு தான் தலைவலி, வயிற்று வலி, உடம்பு சரியில்லை எல்லாம் வரும். நேரத்தை நல்ல நேரமாக வச்சுக்கிறவனுக்கு எதனா வரும்? சந்தோஷமாக வரும். எப்படி தான் இருக்கலாம். நான் உங்களுக்கு நல்ல நேரம்னு சொல்ல வர்றது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை நீங்கள் புரிஞ்சிக்கின்னு, உங்கள் தேவை என்னான்னு புரிஞ்சிக்கின்னு, அது மேலே அக்கறையாக இருந்து பிரித்தியாருக்கு உதவியாக இருங்க, தப்பு கிடையாது. ஆனால் உங்களுக்கு என்னவா இருக்காதீங்க, யாருக்கு உபத்திரமாக இருக்காதீங்க. உங்களுக்கு நீங்களே உபத்திரமாக இருந்து ஒருத்தர் உதவி செய்யணும்னு அவசியம் இல்லவே இல்லை. வலியோட வேதனையோடு ஒருத்தர் உதவ வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. கொண்டாடுங்க. கணவன் மனைவியுமா என்ன பண்ணுங்க, வாழ்க்கையை கொண்டாடுங்க. ஆணும் பெண்ணுமா கொண்டாடுங்க. சந்தோஷமாக இருங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் நட்பு பாராட்டுங்க. ஒருத்தருக்காக ஒருத்தர் உதவி செய்ய முயற்சி செய்யுங்க, தப்பு கிடையாது. ஆனால் அவன் உதவின்ற பேரில் வேற என்ன கேட்குறானே, நீ வாழாதுன்றானே. நீ கம்ஃபர்டபுளாக ட்ரெஸ் போட்டுக்காத, நீ கம்ஃபர்டபுளாக சாப்பிடாத, நீ கம்ஃபர்டபுளாக தூங்காத, நீ கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்றதா உதவி? நீ கம்ஃபர்டபுளாக இருந்து எனக்கு கவனின்னு சொல்கிறது உதவியா? இல்லை நீ கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடாதுன்றது உதவியா? சொல்லணும்ல, புரிஞ்சுக்கணும்ல. என் மனைவி 8 மணிக்கு தான் எழுந்துப்பா, புரிஞ்சுக்கணும் இல்லை. அவள் ஆஃபீஸ் போகிறா 10 மணிக்கு, நைட்டு 11 மணி 12 மணி தான் வந்து படுக்கிறா. கம்பெனி லாகின் பண்ணால் அவளுக்கு படுக்கிறதுக்கு தூங்கத்துக்கு லேட் ஆகுது. புரிஞ்சுக்கணுமா இல்லை? ஒரு ஆம்பளை அதேமாதிரி ஆம்பளை பொம்பளை புரிஞ்சுக்கணும். அப்படி தானே? இருந்தாலும் வேலைக்கு போகிறாரு, காலையில் சீக்கிரமாக போய் ஆகணும், அப்படி தானே? காலையில் டிஃபனை வெளியே சாப்பிட்டுன்னு கூட சொல்லலாம் தானே? எதிர்பார்க்காதீங்க, என்னால் ஏந்துக்க முடியாது, மதியம் சாப்பாடு என்ன பண்ணுறேன் நான், சமைச்சு தரேன் சொல்லலாம் தானே? பேசலாம் தானே? மனுஷனுக்கு பேச முடியும் தானே? சுதந்திரமே தரலன்னா பேச முடியாது. கரெக்ட் தானே? சுதந்திரமாக இருக்க வேண்டியது யார் கையில் இருக்குது? நான் தானே பேசணும், நான் தானே சொல்லணும். அப்போது தன்னைத்தானே புரிஞ்சு தன்னைத்தானே கொண்டாட நினைக்கிற வாழ்க்கை தான் எப்படி இருக்கும்? நல்ல நேரமே அவனுக்கு தான். அவனுக்கு கெட்ட நேரம்னு ஒன்று வரும். ஏன் வரான்? அவன் கெட்ட நேரம் பார்த்து அதுவே போயிடும். ஐயோ இவங்ககிட்ட போனால் நம்ம கெட்டு போயிடுவோம், அதனால என்ன பண்ண மாட்டான் நான் இவனாண்ட. ஐயோ நம்ம அவனாண்ட கெட்டு போனால் கூட அவனா பண்ணிடுவான். ஆமாம், அழுகுன வெங்காயம் கூட பார்க்க மாட்டான், புதைச்சிருவான், முளைக்க வச்சிருவான். ஆமாம், வெங்காயம் அழுகிச்சின்னு அழவா எடுத்து போய் புதைச்சிருவா, என்ன ஆகும்? உள்ளே ஒரு சோறு இருந்தால் கூட என்ன ஆகிடும்? மேலே தான் அழுகிருக்கும். அது அழுகுந்தே எதுக்காகனா உலகத்து முளைக்கிறதுக்கு. அது தெரியுமா உங்களுக்கு? எதுவுமே கடலை, அக்னி பொருள் அத்தனையும் சரியாகுது. தக்காளி ஏன் அழுகுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ளுக்கிற விதையை முளைக்க வைக்கிறதுக்கு. நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க? கெட்டுச்சுன்றீங்க. நீங்கள் கெட்டு போய் தக்காளி கெட்டுச்சுன்றீங்க. பால் கெட்டிச்சா தயிராச்சா? திரியிறது எதுக்காக? தயிராகிறதுக்காக. அடுத்த ப்ராசஸ் தானே, அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சி அடையுது. நீ அதெல்லாம் கெட்டதுன்றிருக்கிற. தக்காளி கெடலை, அது முளைக்கிறதுக்கு முயற்சி செய்யுது. வெங்காயம் கெடலை, முளைக்கிறதுக்கு முயற்சி செய்யுது. நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சா கூட முளைக்கும், பார்த்துக்கிறீங்களா? ஆமாம், நிறைய எங்கள் வீட்டெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட்டெல்லாம் பண்ணிக்கிறோம். ஆமாம், நீங்கள் பண்ணது இல்லைல்ல அது மாதிரிலாம் பண்ணிக்கிறீங்களா? மாதிரி பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் போய் உங்கள் வீட்டுக்கு தெரியாமல் நீங்கள் போய் ஃப்ரிட்ஜை தந்து பார்த்தீங்கன்னா உள்ளே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி வச்சுருப்பீங்க, சில பொருள்கள்லாம் என்ன ஆகுது அப்படின்ட்டு.
கீரையும் மிக்ஸி ஜாரையும் ஒன்றா ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பாங்க. ஏன் யோ கீரை இருந்தது கவரில் அது சேர்த்துனா பண்ணலாம். ஸ்வீட் வாங்கிட்டு போனாக்கா எங்கே எடுத்து வைக்கலாம்? நிறைய வீட்டில் ஸ்வீட் இருக்கும் பார்த்துக்கிறீங்களா? அது மில்க் ஸ்வீட் இருக்கும், காஞ்சி போய் உள்ளே ஓட்டின்னு இருக்கும். நிறைய பேருக்கு என்ன பண்ணல, புரியுதா? இப்போ யாருக்கு நேரம் சரியில்லை? எனக்கா நேரமா? கெட்ட நேரம்னு ஒன்று இருக்குதா? நான் கெட்டு போய் எதை நேரம் சரியில்லைன்றேன்? நேரத்தை சரியில்லைன்றேன். கெட்டது யார்? நான். அப்போ கெட்ட நேரம், நான் கெட்ட நேரம். எங்கனாலும் நான் கெட்டுருவேன். இப்போ நேரத்துக்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். எங்கனாலும் நான் என்ன பண்ணுருவேன்? நான் கெட்டு போயிடுவேன். அதனால் நேரமும் கெட்டு போயிடும். நேரம் கெட்டு போகணும்னா நான் என்ன பண்ணலாம்? யார்கிட்ட? நீங்கள் யார்கிட்டயும் ஒழுக்கமாக இருக்க முடியாது. காலத்துக்கிட்ட ஒழுக்கமாக இல்லாமல் இருக்கக்கூடாது. காலத்தை மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண ரொம்ப கவனமாக கையாளணும். கெட்ட நேரம்னு ஒன்று இல்லாமல் போயிடும். இப்போ நல்ல நேரம்னு ஒன்று, நேரம் தான். நல்லவனுக்கு நல்ல நேரம், கெட்டவனுக்கு கெட்ட நேரம். கெட்டவன் யாரோ, பாதிக்கப்பட்டவன் யாரோ, அவனுக்கு அது என்ன நேரம்? நல்லவனுக்கு என்ன நேரம் தான். நல்லவனுக்கு நேரம் எப்போனா கெட்டு போவான்? கெட்டே போகுது. நல்லவங்களாக இருங்க. உங்களை மதிங்க, உங்களை கொண்டாடுங்க, உங்களை அழகாக பராமரிங்க, உங்களை சிறப்பாக வச்சுக்கோங்க. உங்களை மதிப்பாக வச்சுக்க வேண்டியது யார் கையில் தான் இருக்குது? உங்கள் கையில் தான் இருக்குது. நான் மதிக்கிறது விஷயம் கிடையாது. உங்களை யார் மதிக்கணும்? நீங்கள் மதிக்கணும். நீங்களே உங்களை மதிக்கிற மாதிரி, பெருமையாக இருக்கிற மாதிரி யார் வாழணும்? நீங்கள் அப்படி வாழ்ந்தால் அதுதான் எனக்கு பெருமை. நீங்கள் எதனா ஒரு பொருட்டு நான் சரியில்லைன்னா நான் தான் சரியில்லை. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் சரியில்லைனா அது யார் பிரச்சனை? அது ஏன் பிரச்சனை? நான் சரியில்லை, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். நான் என்ன வந்து அவர் சரி கிடையாது, என்ன நான் சரியில்லை தான், என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? நான் சரியா இல்லைன்னு யார் சொல்லணா? நீ சொல்லி நான் என்ன பண்ண போகிறேன்? நான் சரியில்லை தான், பள்ளி சந்தா இது சரியில்லைன்னா அது உன் பிரச்சனை. எனக்கும் கடவுளுக்கு என்ன பண்ணிட்டான்? நான் சரியில்லை, நான் சரியில்லைன்னா நான் சரியில்லை, அது உங்களுக்கு பிரச்சனையான்னு கேட்குறேன். நான் சரியாகிறது இல்லைன்றது உன் பிரச்சனையா? நீ சரியில்லைன்றது உன் பிரச்சனையா? யோசித்து பார்த்துட்டு சந்தோஷமாக, கொண்டாட்டமாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக இருக்க பாரு. திரும்பவும் பாடுறேன். நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறப்பதில்லை. ஆவினன் குடி வாழும் அரசோனே, என் ஆவியிலே கலந்த பெருமானே, நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறப்பதில்லை. புரிஞ்சிருக்கோம் நான் நினைக்கிறேன். புரியலனாலும் அது உங்கள் பிரச்சனை, உங்கள் நேரத்தை பொறுத்தது. நல்லா இருப்போம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.